ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ஓடிட்டுருக்க அண்டா காக்கசம் நாளைக்கு வந்து ஃபைனல் டே கிராண்ட் ஃபினாலே ஷூட்டிங் வந்து நடக்க போகுது. நாளைக்கு டைமிங் 2 மணிக்கு வந்து இவிபி ஃபிலிம் சிட்டியில் கெஸ்ட் வந்து விஜய் ஸ்டார்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் 2 பேரையுமே கூப்பிட்டுருக்காங்களாம். ஆங்கர் வந்து நம்ம வாக்காப்பா தான். ஆடியன்ஸாக வர்றதுக்காக இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக நம்ம மாக்காப்பான் பிரியங்கா தொகுத்து வழங்குற ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து முடித்தாங்க. இப்போ அண்டா காக்கசமும் முடிய போகுது. அண்டா காக்கசம் முடிய போகுது அப்படின்னாலே குக் கோமாளியோட லான்ச்சுக்காக தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா சாட்டர்டே சண்டேஸில் போடுற ரியாலிட்டி ஷோஸில் நேரத்தை ஒதுக்கி இந்த டைமிங்கை வந்து கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான். அண்டா காக்கசமோட கிராண்ட் ஃபினாலே வருது. குக் வித் கோமாளியோட கிராண்டான ஒரு லான்ச்சிங் வரப்போகுது. ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபன்னாக ரியாலிட்டி ஷோ வந்து கொண்டு போவார் நம்ம மாக்காப்பா. கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவரோட ரியாலிட்டி ஷோ அப்படின்னா. அந்த டைமிங் சென்ஸும் அந்த டைமிங் காமெடியும் அவர்கிட்ட வேறு லெவலில் இருக்கும். அண்டா காக்கசம் முடியுது அப்படின்னாலும் நம்ம சிடபிள்யூசி வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. எல்லாரோட ஸ்ட்ரெஸ்ஸையும் போக்குற மாதிரி இந்த சிடபிள்யூசி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி புது செட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி குக்கும் சரி, கோமாளியும் சரி, எல்லாருமே நம்மளோட ஃபேவரட்டான பர்சன்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? அண்டா காக்கசம் முடியறதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.